கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேற பெற்ற முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் தாமே உங்கள் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த 3 பதிவுகளாக நரகம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள அநேக செய்திகளில் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்து வெளிப்படுத்தி கொடுத்தார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர் என்றால், நம்முடைய தேவன் 2 இடங்களிலுமே சென்று வந்தார். அதாவது பரலோகத்துக்கும் சென்று அங்கு என்ன நடந்தது என்பதையும் பார்த்தார். அதே போல நரகத்துக்கும் சென்று அங்கு என்ன நடந்தது என்பதையும் அவர் பார்த்தார். அவர் 2 இடத்துக்கும் சென்று கொண்டு வந்திருப்பதனால தான் ஜனங்களை, நீங்கள் பாதாளத்துக்கு செல்ல வேண்டாம், என்னுடைய விரோதி கூட, என்னை பகைத்தவன் கூட அந்த இடத்துக்கு நான் செல்வதற்கு விரும்பவில்லை, ஏனென்றால் அது அப்படிப்பட்ட மிகவும் கொடுமையான ஒரு இடம் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அதாவது இந்த பூமியிலே ஜனங்களை 2 ஆவிகள் வழிநடத்துகிறது. ஒரு ஆவி ஜனங்களை மேல் நோக்கி பரலோகத்துக்கு வழிநடத்துகிறது. இன்னொரு ஆவி, அது பேசோட ஆவியாக இருப்பதனாலே அந்த ஆவி பாதாளத்தை நோக்கி கீழ் நோக்கி ஜனங்களை வழிநடத்துகிறது. அப்போ இந்த பூமியிலே ஒரு சகோதரனோ சகோதரியோ, ஒரு சரீரம் யாராக இருந்தாலும் ஒரு சரீரத்தில் இந்த 2 ஆவிகள் தவிர வேறு எந்த ஆவியுமே வாசம் செய்ய முடியாது. ஒன்று தேவனோட ஆவி இருந்தால் அங்கு பேசோட ஆவி இருக்காது. ஒன்று பேசோட ஆவி இருக்கும் என்றால் அங்கு தேவனோட ஆவி ஒரு மனிதனுக்குள்ள குடிக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பரலோகத்துக்கென்று தேவன் யாரை நியமித்தாரோ அவர்களுக்கு தேவன் தன்னுடைய முத்திரையை, பரிசுத்த சொல்லக்கூடிய முத்திரையை தேவன் அவர்களுடைய நெற்றிகளிலே பதித்து அவர்களை முத்திரை போட்டு வைக்கின்றார். அதே போல பிசாசு என்ன செய்கின்றது, பாதாளத்துக்கு அழைத்து செல்கிற பிள்ளைகளுக்கு அவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முத்திரை போடுகின்றார். அது மிருகத்தின் முத்திரையாக இருக்கிறது. பாருங்கள், சபைக்கு செல்வதனாலேயோ, ஞானஸ்நானம் பெறுவதனாலேயோ, ராபோஜனம் பெறுவதனாலேயோ, பாருங்கள், எந்த விதமான காரியத்தை கொண்டும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒருவனை முன் குறித்திருக்க வேண்டும். பாதாளத்துக்கென்று கர்த்தராலே ஒருவன் முன் குறித்திருக்க வேண்டும். அப்படி முன் குறிக்கப்படாத பிள்ளைகளை தேவன் மிருகத்தின் முத்திரை ஆகிய பிசாசின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கின்றார். அப்போ ஒரு ஆவி உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்ல வேண்டும், அல்லது மற்றொரு ஆவி உங்களை கீழ் நோக்கி வழிநடத்த செல்வதற்காக உங்களுக்குள்ள வாசம் செய்ய வேண்டும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இப்பொழுது காவில் உள்ள ஆத்துமாக்கள், சோல்ஸ் தட் ஆர் இன் பேசன் நவ், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 110வது பேரா முதல் 114 வரைக்கும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையினால் 2 ஸ்தலங்களுமே தரிசனத்தில் கண்டேன். நான் 2 ஸ்தலங்களுக்குமே சென்றிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். 2 ஸ்தலங்களிலும் நான் மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கண்டிருக்கின்றேன். நான் இழக்கப்பட்டவர்களையும் அவர்கள் எங்கு இருந்தனர் என்பதையும் நான் கண்டிருக்கிறேன். பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்கே இருந்தார்கள் அந்த இடத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். கைவிடப்பட்டவர்களும் எந்த இடத்தில் இருந்தார்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன். நான் இழக்கப்பட்டவர்களையும் அவர்கள் எங்கே இருந்தனர் என்பதையும் கண்டிருக்கிறேன். அதனால் தான் உங்களுடைய சகோதரனாக இன்று நான் நின்று கீழ் நோக்கி செல்லும் பாதையில் இருந்து விலகி ஓடுங்கள். பாருங்கள், அந்த பாதாளத்துக்கு செல்கிற அந்த ஆவியை விட்டு, கீழ் நோக்கி செல்லும் பாதையை விட்டு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று உங்களை எச்சரிக்கிறேன். அந்த பாதையில் நீங்கள் ஒருபோதும் செல்ல வேண்டாம். பாருங்கள், என் அன்பு சகோதர சகோதரியே, கீழ் நோக்கி செல்கிற பாதையில் நீங்கள் செல்லவே வேண்டாம். அது மிக கொடுமையானது. என்னுடைய விரோதி கூட அந்த இடத்துக்கு செல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அது அப்படிப்பட்ட மிகவும் வேதனையான
ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மேல்நோக்கி செல்லும் வழியில் செல்வதற்கென ஜீவிப்பதற்கான எல்லாவற்றையும் நீங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். அங்கு மீட்கப்பட்டவர்கள் சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பாவம் செய்ய முடியாது, அவர்கள் வருத்தமாய் இருக்க முடியாது. அங்கு அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் பரிபூர்ணமானவர்கள். பாருங்கள், மேலே சென்றவர்கள் பரிபூர்ணமானவர்கள். அவர்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய முத்திரையாகிய பசுத்தாவினாலே முத்திரை தரித்தவர்கள். அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பரிபூர்ணமானார்கள். தேவனாலே மீட்கப்படாத பிள்ளைகளோ பரிபூர்ணம் இல்லாத பிள்ளைகளாய் இருப்பதனாலே அவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொள்கின்றார்கள். பணத்தை கொடுத்து யாரும் பசுத்தாவியை முத்திரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நல்லவனாக இருப்பதனாலே பசுத்தாய் முத்திரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏழை மக்களுக்கு உதவி செய்வதனாலே நீங்கள் பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் பூமிக்குரியதுக்கு தான் நல்ல காரியம். ஆனால் பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் உங்களை முன்குறித்திருக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்கென்று தேவன் உங்களை முன்குறித்திருந்தால் தான் அந்த பாதையிலே மேல் நோக்கி செல்லும் பாதையிலே நீங்கள் செல்ல முடியும். இல்லை என்றால் பாருங்கள், நாம் கீழ் நோக்கி செல்கிற பாதையிலே பிசாசின் முத்திரையாகிய மிருகத்தின் முத்திரையோடு நாம் கடக்க வேண்டிய பாதை கீழ் நோக்கி பாதையாக மாறிவிடும். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அவர்கள் வருத்தமாய் இருக்க முடியாது. அங்கு அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் பரிபூர்ணமானவர்கள். நான் 2 ஸ்தலங்களையும் கண்டிருக்கின்றேன். ஒருவன் அப்படிப்பட்ட வாக்கு மூலத்தை அளிப்பது பயங்கரமானதென்று அறிவேன். ஆனால் தேவன் என் நியாயாதிபதி. நான் அந்த 2 ஸ்தலங்களையும் கண்டிருக்கின்றேன் என்று பயபக்தியுடன் நம்புகிறேன். அதை நான் நம்புகிறேன். இழக்கப்பட்டவர்களின் ஸ்தலத்தில் பிரவேசிப்பது என்பது எந்த ஒருவனுக்கும் தூரமாக இருப்பதாக. பாருங்கள், இழக்கப்பட்டவர்களின் ஸ்தலத்தில் பிரவேசிப்பது என்பது உங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அந்த கீழ் நோக்கி செல்கிற பாதை, அந்த பாதாளத்துக்கு போகிற பாதை, அந்த நரகத்துக்கு போகின்ற அந்த பாதை, காவலுள்ள ஆத்துமாக்களுக்கு போகிற அந்த பாதை உங்களுக்கு தூரமாக இருப்பதாக. எந்த மனிதனுக்கும் அது தூரமாக இருப்பதாக. இங்கு சூடான இரும்பு கம்பியினால் நீங்கள் துளைக்கப்பட்டு எல்லா விதங்களிலும் துன்புறுத்தப்பட நேரிட்டாலும் அந்த இடத்தில் பிசாசானவன் உங்களை உபத்திரவப்படுத்துவதுடன் இதனை ஒப்பிடும்போது இது ஒன்றும் இல்லை. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். இந்த பூமியில ஒருத்தன் ஒரு இரும்பு கம்பை எடுத்து அதை சூடு பண்ணி உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஓட்டை போட்டு செய்கின்ற அந்த வேதனையை விட பிசாசானவன் உங்களை உபத்திரவப்படுத்துவதன் உடன் இதை ஒப்பிட்டு நீங்கள் பார்ப்பீரென்றால் அந்த சூடு போட்ட காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்றார். பாருங்கள், ஒரு கம்பியை காய்ச்சி நம்ம உடம்புல ஒரு ஓட்டை போட்டா இருக்கிற வேதனையை காட்டிலும் பாருங்கள், அந்த பாதாளத்தில் ஏற்படுகிற வேதனை இதை காட்டிலும் அதிகம் என்று தேவன் சொல்லுகின்றார். அதனால் தான் நீங்கள் கீழ் நோக்கி செல்கிற பாதைக்கு போகாதீங்க என்று தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு தருகின்றார். அந்த இடத்துக்கு யாரும் போகாதீங்க, என்னோட விரோதி கூட அந்த இடத்துக்கு போவதற்கு நான் விரும்பல. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான இடம். நான் 2 ஸ்தலத்துக்கும் சென்று நான் பார்த்திருக்கின்றேன். பரலோகத்தின் பொக்கிஷங்களை காண்பித்து உங்களுக்கு நான் அங்கே என்னென்ன பார்த்தேன் என்று சொன்னது போலவே நரகத்திலும் இருக்கிற இந்த பயங்கரமான வேதனையான இடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க என்று அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு தருகின்றார். அதற்கு எதுவுமே ஈடாகாது. பாருங்கள், நரகத்தில் வேதனைப்படுவதற்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேதனை இந்த பூமியில் நீங்கள் வாழுகின்ற பொழுது
ஒரு சூடு வைத்து கொண்டாலோ ஒரு கம்பி நல்லா சூடு பண்ணி உங்களுடைய சரீரத்தில் ஓட்டை போட்டுக்கொள்வதை காட்டிலும் மிக மோசமான ஒரு இடம்தான் பாதாளம் என்று அவர் சொல்கின்றார். அதற்கு எதுவுமே ஈடாகாது. மனித சிந்தை கிரகித்து கொள்ள முடியாது. இழக்கப்பட்டோரின் ஸ்தலம் எவ்வாறு உள்ளது என்பதை மனித சிந்தை கிரகித்து கொள்ளவே முடியாது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்கள். ஒரு மனிதனுடைய சிந்தை அதை கிரகித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடம்தான் மரணம் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இழக்கப்பட்டோரின் ஸ்தலம் எவ்வாறு உள்ளது என்பதை மனித சிந்தை கிரகித்து கொள்ளவே முடியாது. அதை விவரிக்கவே முடியாது. அதுபோன்று ஆசீர்வதிக்கப்பட்டோரின் ஸ்தலம் எவ்வாறு உள்ளது என்பதையும் விவரித்து கூறவே முடியாது. அது மிகவும் மகத்தானது. ஒன்று மிகவும் பயங்கரமானது, மற்றொன்று மிகவும் மகத்தானது. ஏலி பிரயாசத்திலிருந்து உயர்வானதற்கு செல்வதை போன்றது. எனவே ஒருவன் எனக்கு செவி கொடுத்தால், பாருங்கள், ஒரு ஸ்தலம் மிகவும் மகிமையானது, அதை பற்றி வெளியே சொல்லவே முடியாது. அதே போல இன்னொரு ஸ்தலம் மிகவும் பயங்கரமானது, அதனுடைய வேதனை நாம வார்த்தையினால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் என்று தேவன் நமக்கு எச்சரிப்பு தருகின்றார். அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? பேதுரு சமாரிய பெண்ணை போல சவுலாக இருக்கின்ற பொழுது பவுல் பெற்றுக்கொண்ட அக்னி ஸ்தம்பத்தினோட அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? பாருங்கள், இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யாரு, ஏலோயும் யார் என்று நீங்கள் கண்டு கொண்டீர்களா? பாருங்கள், பேதுருவிடத்தில் தேவன் கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் திறவுகோல் என்பது என்ன? உலகமெல்லாம் இயேசுகிறிஸ்துவை மறுதலிக்கின்ற பொழுது, உலகமெல்லாம் இயேசுகிறிஸ்துவை போதகர் என்றும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்ற பொழுது, பேதுரு மாத்திரமே நீர் தேவனுடைய குமாரன், நீர் கிறிஸ்துவின் தேவன் என்று அறிக்கை செய்தான். அப்பொழுது தேவன் பேதுருவை பார்த்து, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் என் பிதா பசுத்தாவிதான் உனக்குள் வாசம் செய்து நான் யார் என்று உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த வெளிப்பாடே, நீ பெற்றுக்கொண்ட அந்த ரகசியமே உனக்கு நான் தருகிற பரலோகத்தின் திறவுகோலாக இருக்கிறது. மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசு தேவன் என்றும் கர்த்தர் என்றும் யெகோவா தேவன் என்று நீ கண்டு கொண்டியே, இதுதான் நான் தருகிற பரலோகத்தின் திறவுகோல் என்று தேவன் பரலோகத்தின் திறவுகோலை பேதுருக்கு கொடுத்தார். அதே போல நீங்களும் நரகத்துக்கு செல்லாதபடிக்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் அந்த திறவுகோல் உங்களிடத்தில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரவேன்னு சொன்னாரே, வந்தவர் அவர் எப்படி இருக்கின்றார், எங்கே நின்று கொண்டிருக்கின்றார், யாராக இருக்கிறார்? பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருக்கிற அக்னிஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? தோல் மேலே இருக்கிற அக்னிஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? அவர் குருடனை பார்க்க வைக்கின்றாரே, முடவனை நடக்க வைக்கின்றாரே, மரித்தவர் உயிர்ப்பிக்கின்றாரே. உள்ளத்திற்கு ரகசியங்களை எடுத்து தேவன், சகோதரியே, எனக்கு நீ அந்நியனாக இருக்கின்றீர்கள், நானும் உனக்கு அந்நியனாக இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் இந்த அட்ரஸிலிருந்து வருகிறீர்கள் என்று தேவன் விலாசத்தையும் அவர் வீட்டுடைய டோர் நம்பரையும் அவருடைய பெயரும் சொல்லி, அவர் யாருக்காக ஜெபிக்கின்றார் என்று சொல்லி பாருங்கள், சுகமாக்கி அனுப்பினாரே. அவர் யார் என்று நீங்கள் கண்டு கொண்டீர்களா? இது உங்க நித்திய ஜீவன். உங்க சபை கோட்பாடுகள் உங்க நித்திய ஜீவனை தராது. உங்கள் சபை ஐக்கியம் நித்திய ஜீவனை தராது. நீங்க நல்லவனாக இருக்கலாம், அது நித்திய ஜீவனை தராது. நீ ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம், அது நித்திய ஜீவனை தராது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுதான் மாசத்தில் வெளிப்பட்ட இன்னைக்கு மெசியா யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்கின்ற பொழுதுதான் உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவுதான். தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். சமாரிய பெண்ணை போல, பேதுரு போல, நாத்தான்வேலை போல, பிலிப்பு போல, சவுலை போல, அதாவது பவுலை போல தனிப்பட்ட நபராக தேவன் உங்களை பரலோகத்துக்கு முன் குறித்திருப்பார் என்றால், தேவன் உங்களிடத்தில் தனிப்பட்ட நபராக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, நான் தான் உன்னுடைய இனத்தான் மீட்பர், நான் தான் உன்னுடைய மெசியா என்று தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் முத்திரை உடைக்கப்பட்டதே, வேதகம் போதிக்கிறதே, ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரை உடைக்க வேண்டும் என்று
அப்போ முத்திரை உடைச்சு நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே சபையில் வைத்து கொண்டு வாசித்து கொண்டிருக்கின்றோமே, போதித்து கொண்டிருக்கின்றோமே. அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் உடைக்காம எப்படிப்பா உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்குது? எப்படிப்பா புஸ்தகமாக வெளிப்பட்டது? எப்படியாக நீங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எந்த மனிதனுக்கும் அனுமதி இல்லை. ஒரு மனுஷன் உடைக்கவே முடியாது, ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்கணும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் முத்திரை நம்முடைய கைகளில் இருக்கிறதே, வாசிக்கின்றோமே. அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரை உடைத்தார். அவர் யார்? கண்டு கொண்டீர்களா? அப்படி கண்டு கொள்கின்ற பொழுதுதான் நீங்கள் பேதுரு பெற்றுக்கொண்ட பரலோகத்தின் திறவுகோலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நல்லவளாக இருக்கலாம், சபைக்கு ஒழுக்கமாக செல்லலாம், ராபோசத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானசானத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது சபை ஒழுங்கு. நித்திய ஜீவனுக்கென்று தேவன் ஒரு வழி வைத்துக் கொண்டிருக்கின்றார். மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவிய முத்திரை தரித்திருக்க வேண்டும். தேவன் உங்களுடைய தனிப்பட்ட நபராக வெளிப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட நபராக தேவனை கண்டிருக்க வேண்டும். அதுதான் நித்திய ஜீவனுடைய பாதையாக இருக்கிறது. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அதே செய்திதான் இப்பொழுது காவல் ஆத்மல் செய்தியில் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சில காரியத்தை நான் வாசிக்கிறேன். 88 முதல் வாசிக்கிறேன். அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகம் எப்படி இருக்கும் என்பதை தரிசனம் கண்டார். அவர் தரிசனம் கண்டது போலவே அமெரிக்காவில் உள்ள ஆண்களும் பெண்களும் அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தை தரிசனத்தில் கண்டது போலவே அமெரிக்காவில் வாருகிற பெண்களையும் ஆண்களையும் அதே உருவத்தோடு, அதே நரகத்தில் வாழ்ந்த கர்த்தருக்கு விரோதமான அலங்காரத்தோடு அமெரிக்கா பட்டணத்திலே அவர்கள் நடந்து வருவதை அவர் காண்கின்றார். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை நான் வாசிக்கிறேன். 88வது பேரா முதல். அதாவது இப்பொழுது காவில் உள்ள ஆத்தும கண்ட செய்தியில 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தில் கண்ட காட்சியை அவர் அமெரிக்காவிலே பார்க்கின்றார். 4 வாரங்களுக்கு முன்பு வரையிலும் இதை நான் அவ்வளவு அதிகமாக கவனிக்கவே இல்லை. மனைவி நான் அவ்விதமாக நினைக்கவே இல்லை. 4 வாரங்களுக்கு முன்பு மனைவியும் நானும் கடையில் சாமான்கள் வாங்க டூசானுக்கு சென்றிருந்தோம். நாங்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனைவியும் நானும் படிக்கட்டின் கீழ் இறங்கி சென்றோம். அங்கு ஒரு கூட்டம் பெண் தன்மை போன்று காணப்பட்ட பையன்களை தலைமுடியை பின்னிவிட்டு கொண்டு பெண்கள் செய்வது போல நெற்றிக்கு முன்னால் முடியை சுருட்டி தொங்கவிட்டு கொண்டு உயரமான கால் சட்டைகளை அணிந்திருந்தார்கள். பிக்னிக்ஸ் செய்வது போல அல்லது நீங்கள் எப்படியோ அவர்களை அழைத்தாலும் அவர்கள் அங்கிருந்தனர். எல்லாரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தலைகள் வாட்டர் ஹெட் என்று அழைக்கப்படும் அமைப்பில் பெண்கள் தலைமயிர் கத்தரித்து கொள்வது போல் கத்தரிக்கப்பட்டு பெரிதாக காணப்பட்டன. அவர்கள் இங்கே இருந்தனர். ஒரு வாலிப பெண் அங்கு வந்தால் அவள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னை கேட்டால், அப்படி பார்ப்போமானால் உன்னை குறித்து நீ வெட்கப்பட வேண்டும். உனக்கு செய்வதற்கு எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை அவர்களுக்கும் உண்டு. உங்கள் இருவருக்குமே உரிமை கிடையாது என்றேன். நான் மேல் தளத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டேன். அப்படி செய்த போது அங்கு தானியங்கி படிக்கட்டு ஒன்று இருந்தது. அந்த தானியங்கி படிக்கட்டு ஜனங்களை மேலேயும் கீழேயும் கொண்டு வந்து கொண்டிருந்தது. அதன் வழியாக மேலே வரும் ஸ்திரீகளை கண்டபோது என் வயிறு குமட்டினது. வாலிப பெண்கள், வயதோ ஸ்திரீகள், தோல் சுருங்கி போனவர்கள் எல்லோருமே குட்டைக்கால் சட்டையை அணிந்து கொண்டு இனக்கவர்ச்சியை தூண்டும்படி கேவலமான ஆடைகளை உடுத்தினவர்களாய் அசுத்தமான உடலை காண்பித்து கொண்டு பெரிய தலை உடையவர்களாய் நான் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்த போது தானியங்கி படிக்கட்டின் வழியாக மேலே வந்து கொண்டிருந்தனர். நான் தலையை கீழே சாய்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தேன். நான் திரும்பி அவர்களை பார்த்தேன்.
படிகளின் வழியாக மேலே வந்து கொண்டிருந்த ஒருத்தி வேறொருத்தியிடம் ஸ்பானிய மொழியில் பேசினாள். அவள் வெள்ளைக்காரி. அவள் ஸ்பானிய ஸ்திரீயுடன் பேசிக்கொண்டு வந்தால் நான் பார்த்தேன். திடீரென்று நான் வேறொரு பரிமாணத்துக்கு மாறினேன். நான் முன்பு கண்ட அதே காட்சி மறுபடியும் தரிசனத்தில் எனக்கு காணப்பட்டது. அவள் கண்கள் அண்மையில் ஸ்திரீகள் எவ்வாறு தங்கள் கண்களுக்கு வர்ணம் தீட்டிக் கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பூனை கண்களை போல இருந்தது. அவர்கள் எப்படி வரைந்து கொள்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பூனை கண்ணாடியை அணிந்து கொண்டு கண்கள் இப்படி மேலே அவருடைய கண்களின் கீழ் பச்சை வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது. இதைத்தான் நான் சிறுவனாய் இருந்தபோது தரிசனத்தில் கண்டேன். சகோதரன் பிரண்ணாம் பிரசங்க பீடத்தை அநேக தடவை தட்டுகின்றார். பாருங்கள், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்துக்கு அவர் சென்று தரிசனத்தின் மூலியமாக அவர் அங்கு நின்று பார்க்கின்ற பொழுது அங்கே எப்படிப்பட்ட ஒரு காட்சி நரகத்தில் அவர் பார்த்தாரோ அதே காட்சி அவர் அமெரிக்காவிலே பார்க்கின்றார். அமெரிக்கா பெண்கள் செல்கிற உடைகளை பார்க்கின்றார். பெண்கள் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கின்ற அந்த முறையை பார்க்கின்றார். ஆண்களும் பெண்களைப் போல மாறிக்கொண்டிருப்பதை, ஆண்களும் பெண்களைப் போல தன்னை மாற்றிக்கொள்வதை நரகத்தில் பார்த்தது போலவே அமெரிக்காவிலே அவர் பார்க்கிறார். பாருங்கள், உலகம் சோதோம் விட மாறிவிட்டது. பெண்களெல்லாம் ஆண்களைப் போல மாறுகிறார்கள். ஆண்களெல்லாம் பெண்களைப் போல மாறுகிறார்கள். பெண்களெல்லாம் முடியை வெட்டி கொள்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் முடியை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தன்மை. ஒரு ஆண் பெண் தன்மையாக மாறுகின்றான். ஒரு பெண் ஆண் தன்மையாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுகிறாள். அப்படி என்றால் என்ன? இங்கு ஆவிகள் தாறுமாறாக்கப்படுகிறது. கிறிஸ்தவன் சொல்லுவான், பாருங்கள், இவை அனைத்தையும் செய்வான். லிப்ஸ்டிக்கை போடாமல் யாராவது ஒரு கிறிஸ்துவ சபை ஸ்தாபனங்கள் செல்லாமல் இருப்பாங்களா? முடியை வெட்டி கொள்ளாமல் சபைக்கு போவாங்களா? பாருங்கள், எல்லாமே செய்து கொண்டு நான் கிறிஸ்துவன் என்று சொல்லித்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியைத்தான் அவர் நரகத்திலே பார்த்தார் என்று சொல்கின்றார். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். இந்த பெண் அதே போன்ற காட்சியளித்தால் என் உடல் முழுவதும் மறுத்து போனது. நான் சுற்றிலும் பார்த்தபோது கட்டிடத்தில் ஜனங்கள் பொருட்களின் விலைகளை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் குசு குசுவென்று பேசிக்கொண்டிருந்தனர். நான் சற்று ஒரு இமைப்பொழுதில் வேறொரு பரிமாணத்துக்கு மாறிவிட்டதாக தோன்றினது. இதை நான் நரகத்தில் கண்டேன் என்று யோசித்தேன். அந்த பூச்சி அரித்தது போன்றே முகம் அங்கிருந்தது. அவர்கள் நரகத்திருந்தால்தான் அவ்வாறு இருக்கின்றன என்று நினைத்திருந்தேன். கண்களின் கீழ் பச்சை கடந்த ஊதா வண்ணம். ஆனால் இங்கேயும் இந்த பெண்கள் நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தரிசனத்தில் கண்ட விதமாகவே பச்சை கடந்த ஊதா வர்ணம் தீட்டியுள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான தரிசனம் இப்பொழுது எனக்கு 54 வயது. அப்பொழுது எனக்கு 14 வயது. எனவே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் அது நியாயத்தீர்ப்பின் எண்ணாகும். அந்த இடத்தில் அதை நான் கண்டேன். என் மனைவி திரும்பி வந்தபோது என்னால் அவளிடம் பேச முடியவில்லை. அவள் சாராளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் பள்ளி சீருடைகளை வாங்க அங்கு சென்றிருந்தால் என்னால் அவளிடம் பேசவே முடியவில்லை. அவள், பில், உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டாள். நான், தேனே, நான் ஏறக்குரிய ஒரு செத்த மனிதனை போல இருக்கிறேன் என்றேன். அவள், என்ன நேர்ந்தது, உடல் நலமில்லையா என்று கேட்டாள். நான், இல்லை, இப்பொழுது ஒன்று சம்பவித்தது என்றேன். பாருங்கள், எல்லாமே எனக்கு தாறுமாறாகிவிட்டது. அப்போ கர்த்தருடைய ஆவி பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ வேத வார்த்தையின் பிரகாரம் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வழிமுறையின் பிரகாரம் வேத வார்த்தை என்ன போதிக்கிறதோ அந்த வழிமுறையின் பிரகாரம் கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார். ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் வார்த்தைகள் போதிக்கிறதோ அப்படியாகவே ஒரு ஆண் இருப்பான். அதுதான் பசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? தேவனைப் போலவே இருப்பார்கள். தேவன் ஆதாமை உருவாக்கின்ற பொழுது தன்னுடைய சாயலாகத்தான் தேவன் உருவாக்கினார். பாருங்கள், அதே போல இன்றைக்கும் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? பேசை போலவே இருப்பார்கள். வேத வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு சபை போதகராக இருக்கக்கூடும் என்று இருந்தாலும் வேத வார்த்தையின் பிரகாரம் எப்படி இருக்கணுமோ
அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்துவின் கனிகளை வெளியே காண்பிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், வெறும் பெயர் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இந்த பாதாளத்தில் கண்ட காட்சியை இன்னைக்கு சபைக்கு செல்கிற பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பாதாளத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ ஜீவித்தார்கள், அந்த விதமான உடைகளும் அந்த விதமான தன்மைகளும் இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ சபைக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், யாருமே வார்த்தை விசுவாசிப்பதில்லை. தனக்கென்று ஒரு போதகரை தேர்ந்து கொள்வது, தனக்கென்று ஒரு சபைகளை தேர்ந்து கொள்கிறது. எந்த போதகர்களுக்கு எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் இருக்கிறார், அந்த போதகர் அவர்களை தூக்கி வைத்து தலையை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சபை ஸ்தாபனங்கள் கர்த்தருடைய வார்த்தை எப்படி போதிக்கும்? ஒவ்வொரு சபை ஸ்தாபனங்களுக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு. இன்றைக்கு அவர்கள் பரிசுத்த சதுசேயராக இருக்கின்றார்கள். பாருங்கள், தேவன் பரிசுத்த சதுசேயத்தில் எப்படியாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார்? காண்பிக்க மாட்டாரே. அப்படி என்றால் தேவன் லவோதிக்கா சபையை கதவை தட்டினார். சபைகள் வாந்தியாலே நிரம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பிரகாரம் சபையின் லவோதிக்கா சபையின் கதவை தட்டினார். இதோ நான் வாசல் பெண் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனம் பானம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பானம் பண்ணுவான் என்று தேவன் லவோதிக்கா சபையின் கதவை தட்டினார். ஒரு சகோதரனை வெளியே அழைப்பதற்காக, ஒரு சகோதரனை வெளியே சகோதரியை வெளியே அழைப்பதற்காக, ஒரு போதகனை ஒரு டீக்கனை வெளியே அழைப்பதற்காக, அவளை விட்டு வெளியே வாருங்கள். லவோதிக்கா சபை என்பது ஒரு உமி, அது பதராக இருக்கிறது. அந்த பதரை விட்டு கோதுமணி வெளியே வருகின்ற பொழுது பாருங்கள், லவோதிக்கா சபை பதராக மாறுகின்றது. இன்றைக்கு இந்த பதர் தான் பாருங்கள் இன்றைக்கு ஐஸ்வர்யமாக வாழுகிறது. நான் ஒரு திரவிய சம்பந்தம், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை சொல்கின்ற கர்த்தர் அதை பார்த்து, நீ நிர்வாணமாய் இருக்கிற, நீ அம்மனமாய் இருக்கிற, என்னிடத்தில் வந்து வார்த்தை என்னும் பசுத்தாவியாக ஆடையை நீ வந்து போட்டுக்கோ, உன் கண்ணு குருடாய் இருக்கிறது, என் வார்த்தையாகிய இந்த கழுக்கம்பை உன் கண்ணுக்கு நீ போட்டுக்கோ, அப்பொழுது நான் யார் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று தேவன் லவோதிக்கா சபையை கதவை தட்டினார். ஆனால் இவர்களோ உள் டாப்பால் போட்டு கொண்டார்கள். வெளியே டாப்பால் போட்டிருந்தார். கர்த்தர் டாப்பாலை திறந்து உள்ளே வந்து ஜனங்களுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காண்பித்திருப்பார். இவர்களோ உள் டாப்பால் போட்டு கொண்டார்கள். பாருங்கள், தேவனுக்கு பதிலாக, சொந்த மணவாளனுக்கு பதிலாக வேறு ஒரு கள்ள மணவாளனை சபைக்குள்ள வைத்து டாப்பால் போட்டு கொண்டார்கள். கர்த்தர் கதவை தட்டி 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 திறப்பதற்கு முயற்சி பண்ணினார். டாப்பாலோ உள்ள போட்டு கொண்டிருந்தார்கள். டிஜிட்டல் டாப்பால் போட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இருதயத்தின் கதவை திறக்கவே இல்லை. மணவாளனுக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை கள்ள மணவாளனுக்கு கொடுத்து விட்டார்கள். சபை ஸ்தாபன கோட்பாடுகள் கொடுத்து விட்டார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் பாரம்பரியத்துக்கு லவோதிக்கா சபையுடைய இருதயங்கள் தேவனை மறுதலித்து சபை கோட்பாடுகளுக்கு, ஐஸ்வர்யத்துக்கு தன் இருதயத்தை கொடுத்து விட்டார்கள். தேவன் என்ன செய்தார்? தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மாத்திரம் வெளியே அழைக்கின்றார். கோதுமணி வெளியே வருகின்ற பொழுது பாருங்கள், அது பதராக மாறுகிறது. பதரை விட்டு கோதுமை மணி வருகின்ற பொழுது பாருங்கள், அது உமியாக மாறுகிறது. அப்போ லவோதிக்கா சபை இன்னைக்கு உமையாக பதராக இருக்கிறது. கோதுமை மணியோ தேவன் களஞ்சியத்தில் சேர்த்து விட்டார் என்று வேதம் போதிக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி, நிறைய விதமான செய்திகளிலே அவர் நரகத்தை பற்றி பேசியிருக்கின்றார். அது மிகவும் கொடுமையான இடம். எனக்கு விரோதமான ஒருத்தன், எனக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தன் கூட அங்கே செல்வதற்கு நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம். நீங்கள் மேல் நோக்கி செல்கிற ஆவியை பெற்றுக்குங்க. நீ கழுகு குஞ்சுகளைப் போல மேல் நோக்கி பறக்கிற பறவையாக இருங்க. நீ கீழ் நோக்கி மாத்திரம் வந்துடாதீங்க. அது பாதாளம், அது மோசமான இடம், அது வேதனையான இடம், அது அக்கினி கடல், நரகமும் எரிகிற அக்கினி கடலுமா இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு முடிந்த பிறகு தேவன் 2வது மரணமாகி அக்கினி கடலில் தூக்கி போடுகின்ற பொழுது அது கொஞ்ச நாளத்தான், ஆனால் 1 கோடி ஆண்டு. அது நித்தியமில்லத்தான், ஆனால் 1 கோடி ஆண்டு நீங்கள் நெருப்பில் வேக வேண்டும். இப்பொழுது உங்கள் உடம்பில் சின்ன ஒரு காயம் படுகின்ற பொழுது எப்படி துள்ளி குதிக்கிறோம், அதே காட்டிலும்
1000 மடங்கு அங்கே நெருப்பில் எரியப்படுவீர்கள், ஆனால் ஜீவன் போகாது. நெருப்பினாலே தேவன் உங்களை உப்பிடுகிறார் என்று வேதம் போதிக்கிறது. நெருப்பில் எப்படி தேவன் நம்மளை உப்பிடுவார் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நித்திய ஜீவனை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ, நித்திய ஜீவனுக்கென்று தேவன் தன்னுடைய மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பசுத்தாவியை யாரு பெற்றுக்கொண்டார்களோ, அந்த பசுத்தாவி என்பது என்ன? குதிப்பதோ, கத்துவதோ, கதறுவதோ, அந்நிய பாஷை பேசுவதோ அல்ல. பசுத்தாவி என்பது என்ன? நீங்கள் தேவனை காணுவது, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் செய்வது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சுத்தமாக்கப்படுவதுதான் பசுத்தாவி பெற்றதற்கான அடையாளம். பேதுரு மீன் பிடிப்பனாய் இருந்தான், ஒன்றுமே அறியாதானாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்குள் வாசம் செய்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தாப்பா யெகோவா தேவன், அவர்தான் கர்த்தர் என்று அவன் வெளிப்பாடை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதுதான் அன்றை கொடுக்கப்பட்ட பரலோகத்தின் திருவக்கோளாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் இன்றைக்கு பரலோகத்தின் திருவக்கோளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் கண்டுவிட்டீர்களா? உங்கள் மீது பசுத்தாவின் சொல்லக்கூடிய முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை நரகத்தில் செல்லக்கூடிய மிருகத்தின் முத்திரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் மேல் நோக்கி செல்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா அல்லது கீழ் நோக்கி செல்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? பாருங்கள், உயிரோடு இருக்கும்போது ஒருவன் தப்பிப்பதற்கு வழி உண்டு. மரணம் பரியந்த வரைக்கும் உயிரோடு இருப்பவனே, மரணம் பரியந்த வரைக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழுபவனே ரட்சிக்கப்படவன் என்று வேதம் போதிக்கிறது. ஜீவன் போய்விட்டால் உங்களுக்கு விடுதலை இல்லை, ஜீவன் போய்விட்டால் உங்களுக்கு மீட்பு இல்லை. இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஜீவன் போய்விட்டது என்றால் பாருங்கள், எல்லாம் முடிந்து விட்டது. உங்கள் ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருங்கள். தனிப்பட்ட நபராக கர்த்தருக்குள்ள வாருங்கள். வேதாகமத்தை வாசியுங்கள், செய்திகளை கேளுங்கள். கர்த்தரிடத்தில் தனிப்பட்ட நபராக அமர்ந்து கொண்டு தினந்தோறும் நாம் இந்த 3 வேளை உணவு சாப்பிட்டு தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு தலைவலி வந்தால் தைலம் போடுவதற்கும் மருந்து சாப்பிடுவதற்கும் எப்படியாக நாம் அந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதே போல் ஆவி ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆவி ஆத்மாவுக்கு ஒரு பலவீனம் வருகின்ற பொழுது அந்த ஆவி ஆத்மாவுக்கு எந்த மருந்து கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். உயிர் வாழ்வதற்கு 3 நேரம் சாப்பிடுகிற நாம் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆவி ஆத்மாவுக்கு சாப்பாடுக்காக நம்ம பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை 3 நேரத்தை காட்டிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ராபோஜன பந்தியாகிய அந்த விலையேற பெற்ற வார்த்தைகளை உங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் புசியுங்கள். சபை ஸ்தாபன கோட்பாடுகளுக்கு விலகி ஓடுங்கள். வேதத்தில் இல்லாத வார்த்தைக்கு விலகி ஓடுங்கள். ஒரு மெசியா பூமிக்கு வந்தார்னா என்ன செய்வாரு? ஏழையும் பூமியில வெளிப்பட்டான், அவருடைய அடையாளம் என்ன என்பதை வேத வார்த்தை தேடி தேடி கண்டுபிடித்து வாசித்து 3வது வேதாந்தத்தில் தேடி பாருங்கள். கர்த்தர் பூமியில இருந்தார்னா என்ன செய்வாரு, எப்படிப்பட்ட அடையாளம் பூமியில வெளிப்படும் என்பதை வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். ஒரு சபை போதகிட்ட கேட்காதீங்க, டீக்கன்ட்ட கேட்காதீங்க, உங்கள் சகோதர சகோதரி கேட்காதீங்க. நீங்களே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சென்று ஆழமாக சென்று கர்த்தரிடத்தில் முழங்கால் படி ஜபித்து வேத வார்த்தைகளை நீங்களே வாசித்து நீங்களே தேவனை கண்டு கொள்ளுங்க. வார்த்தைக்கு புறம்பாய் இருப்பது அனைத்துமே இன்னைக்கு மரணமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இந்த செய்தியின் பிரகாரம் நரகம் என்பது மிகவும் ஒரு கொடுமையான இடம், அது வேதனையான இடம். அந்த இடத்துக்கு அவர் சொல்கின்றார், என்னுடைய துரோகியோ எனக்கு விரோதமானவனோ என்னை பகையினோ அதில் செல்வதற்கு நான் விரும்பவில்லை, அதை விட்டு விலகி ஓடுங்க. மேல் நோக்கி செல்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, கீழ் நோக்கி செல்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க, அது மோசமானது. பாருங்கள், இன்றைக்கு நாம் மேல் நோக்கி செல்கிற ஆவியை பெற்றுக்கொண்டோமா அல்லது கீழ் நோக்கி செல்கிற ஆவியை பெற்றுக்கொண்டோமா? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். தனிப்பட்ட நபரை மனவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. தனிப்பட்ட நபரிடத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. தனிப்பட்ட நபர் தான் ஒருவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒரு குடும்பமாக ஒரு சபையாக அல்ல. தனிப்பட்ட நபரே மனவாட்டி.
தேவன் தாமே உங்களை அதிகமாக ஆஸ்வதித்து பேதுருவை போல இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து அதிலே தேவன் தனிப்பட்ட நபராக உம்மிடத்தில் அமர்ந்து பேதுருவை போல பரலோகத்தின் திருவக்கோளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இந்த கால நேரத்தில் இந்த விலையேற பெற்ற இந்த செய்தி கேட்கின்ற யூடியூப்பில் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தனிப்பட்ட நபராக தேவனை காணும்படி கிருபை செய்வாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. சபை கோட்பாடுக்குள் அல்ல, ஒரு மனிதனுக்குள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள தான் இருக்கிறது. அதை தேடி வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.